CT scans and labs. கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட். கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7550075500. டெரனம் ஹோம்ஸின் அதிரடி தள்ளுபடி. ரூபாய் 5000 செலுத்தி 2 லட்சம் வரை தள்ளுபடி பெறுங்கள். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். கதை என்று பெரிதாக ஒன்றும் இல்லை. ஆனால் இன்டர்வல் வரைக்கும் பரபரப்பர விறுவிறுன்னு போகுதுங்க. இன்டர்வல் வரைக்கும் அதை த்ரிஷாவுடைய ரசிகர்கள் த்ரிஷாவிடம் எதை எதிர்பார்த்து வருகிறார்களோ அது படத்தில் இல்லை. அதேமாதிரி கட்டி பிடிச்சி ஒரு லிப்லாக் சிங் இருக்கு. என்ன லோகேஷ் கனகராஜுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னா என்னன்னு தெரியல, கமிஷனர்னா என்னன்னு தெரியல, துப்பாக்கி என்ற போலீஸுன்னா என்னன்னு தெரியல. எந்த நாட்டில் இருக்காரு லோகேஷ் கனகராஜ்? இந்த மாதிரி நிறைய லாஜிக் எரர்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். சண்டை காட்சி இயக்குனர் அன்பறிவு தான். அப்போல்லாம் லோகேஷ் கனகராஜ் தூங்கிட்டு தான் உட்காந்துப்பார். அதேமாதிரி காஷ்மீரில் போய் 40 நாள் தங்கி இண்டோர் ஷூட்டிங் நடத்திட்டு வந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். நடிப்பு சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே சுத்தமாக சொதப்பலாக தான் இருக்குது. இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போகிறது லியோ படத்தின் திரை விமர்சனம். லியோ படத்தில் விஜய், த்ரிஷா, கௌதம் மேனன், மிஷ்கின், மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். முக்கிய வேடத்தில் சஞ்சய் தத் நடித்திருக்கிறார். இந்த படத்துக்கு மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அனிருத் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். லலித் குமார் தயாரித்திருக்கிறார். கதை என்று பெரிதாக ஒன்றும் இல்லை. விஜய் 2 வேடங்களையும் எடுத்திருக்கிறார். ஒருவர் பார்த்திபன், இன்னொருவர் லியோ. பார்த்திபன் தன்னுடைய மனைவி, ஒரு மகன் 15 வயசு பையன், அப்புறம் சின்ன குழந்தை 5 வயசு பொண்ணு மகா, இவங்களோட இமாச்சல பிரதேசில் ஒரு டீ ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் வழக்கமாக கதாநாயகன் வீர தீர சாகசம்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த இலக்கணத்துக்குரியவர் தான் விஜய். எடுத்த உடனே ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர்ற மாதிரி பரபரப்பான சண்டை காட்சி. மனிதர்களோடு அல்ல, விலங்கோடு. யாருன்னா அந்த அந்த பனிப்பிரதேசில் இமாச்சல், இப்போ காஷ்மீரில் காட்டுக்குள்ளேருந்து ஒரு கழுத புலி தப்பி வந்துடும். கழுத புலி யாரை பார்த்தாலும் கட்டிச்சு கொதறும். பொதுமக்கள்லாம் அலறி அடித்து ஓடுவாங்க. அப்போது அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கௌதம் மேனன் உதவிக்கு யாரை கூப்பிடுவார்னா இந்த டீ ஷாப்பு விஜயை கூப்பிடுவார். ஏன்னா விஜய் தானே அவருக்கு தெரிஞ்ச பெரிய வீரத்தீர சாகசக்காரர். அவர் அந்த கழுத புலியை மடக்கி வலையில் பிடிச்சி வைப்பார். அதனால் அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் விஜய் மேலே ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இது அங்கே உள்ள போலீஸ் கமிஷனருக்கு பிடிக்காது. என்னடா இவன் ஒரு டீ ஷாப் நடத்துகிறவன் ஜனங்களுடைய மரியாதையை வாங்கிக்கிட்டான், கழுத புலியை அடக்கிட்டான்னு சொல்லி யாரா அவனும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் டீ ஷாப் நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கும்போது அங்கே போலீஸுக்கும் இவர் விரோதி ஆகிடுறாரு. இங்கே சென்னையிலேருந்து ஒரு கோஷ்டி, அதாவது அவங்களுக்கு வேலை செய்கிறதே கொலை செய்கிறது தான். பொம்பளையை கொலை பண்ணுவாங்க, கலெக்டரை கொலை பண்ணுவாங்க. மிஷ்கின் அண்ட் சாண்டி டான்ஸ் மாஸ்டர். சாண்டி இருக்கார வழக்கமாக அவர் கொஞ்சம் கண்ணூர் மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பட்டு பயங்கர வில்லன். கொலை செய்கிறதுக்கு பயப்படவே மாட்டாங்க, கொலையை விரும்பி செய்வாங்க. அவரும் கலெக்டரை கொலை பண்ணிட்ட மிஷ்கினும் 2 பேரும் ஒரு டப்பா காரில் தெலுங்கானாவிலேருந்து புறப்பட்டு டடக்கடின்ட்டு காஷ்மீருக்கு வருவாங்க. அப்போ பைசா தீர்ந்து போகும். பைசாவுக்காக இந்த சாண்டி விஜய் நடத்த டீ ஷாப்புக்குள்ள நுழைவார். இவன் விஜய் தெரிஞ்சு போச்சு, இந்த நாய் பணத்துக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி கலால் இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுப்பார். ஆனால் இவருக்கு கொள்ளையடிக்கிறது மட்டும் நோக்கம் இல்லை, பொம்பளைகளை மோப்பம் பிடிச்சி கெடுப்பார். அங்கே நம்ம பிக் பாஸ் பவானி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவளை கையை பிடிச்சி இழுப்பார். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தன் மகளும் அங்கே இருப்பாள், அவளையும் கொல்ல பார்ப்பான் சாண்டி. பெரிய சண்டை, பயங்கர சண்டை. மிஷ்கினையும் சாண்டியும் போட்டு தள்ளிடுவார். போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போயிடுவாங்க. இந்த படத்தில் வினோதமாக என்ன நடக்கும்னா, ஜட்ஜு என்ன சொல்லுவார், வீரதீர சாகசம் புரிஞ்சு பல ஆயிரம் மக்களை கழுத புலிகிட்டு இருந்து காப்பாற்றினவர் இவர் தன்னுடைய மகளையும் பணிப்பெண்ணையும் கொலை செய்ய வந்தவனை சுட்டு காப்பாற்றிட்டார். இன்னும் கேஸை ஒன்றுலாம் பண்ணிடுவார். இதுதான் சினிமாட்டிக் அப்படிங்கிறது.
அப்புறம் இந்த செய்தியெல்லாம் டிவிலேயே வரும், பேப்பர்லேயும் வரும். இதை சஞ்சய் தத் பெரியப்பா, அர்ஜுன் சித்தப்பா, யாருக்குன்னா லியோ என்கிற விஜய்க்கு சித்தப்பா பெரியப்பா 2 பேரும் பார்த்து ஷாக்காவாங்க. ஏன்னா சஞ்சய் தத்தும் அர்ஜுனும் சேர்ந்து லியோ விஜயை கொன்றுப்பாங்க, லியோ விஜய் தங்கச்சியும் கொன்றுப்பாங்க. அதுக்கு பேர் நரபலியான். ஏண்டா இவன் தான் கொன்று எரிச்சிருக்கான். ஆனாலும் சந்தேகம் வரும், ஏண்டா உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி தோற்றத்தில் இருக்கிறான்னு உனக்கு தெரியாதா? உடனே எங்கேருந்து இங்கே மும்பையிலேருந்து புறப்பட்டு காஷ்மீருக்கு வருவாங்க லியோவை பிடிக்கிறது. காரணமே இருக்காது. இன்றைக்கி இவன் லியோ தான் நம்பி இவனை டார்ச்சை கொடுத்துட்ருப்பாங்க. லியோ இறந்தாரா இல்லை பார்த்திபன் உருவியல் வாழ்கிறாரா? இந்த கேள்விகளுக்கு கிளைமேக்ஸில் விடை கிடைக்குது. சாதாரண கதை. ஆனால் இன்டர்வல் வரைக்கும் பரபரப்பர விறுவிறுன்னு போகுதுங்க. இன்டர்வல் வரைக்கும் இப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், இன்டர்வல் வரைக்கும் படம் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு இடையில் 3 சண்டை வரும். அந்த சண்டை காட்சியை வடிவமைச்சவர் யாருன்னா சண்டு மாஸ்டர் அன்பறிவு. அதுக்கப்புறம் இன்டர்வல் வரும். இன்டர்வல் பிளாக்கில் தான் லியோ இன்னொருத்தர் இருந்தார், அது விஜய் மாதிரி இருந்தாருங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் பழைய லியோவை காமிப்பாங்க. லியோ விஜய் இவர் தாடி ஒரு ஸ்டைலாக ஹேர் ஸ்டைலில் வச்சுருப்பார் பார்த்திபன் விஜய். லியோ விஜய் நம்ம பழைய ஹீரோ விஜய் மாதிரி இருப்பார். ஒரே ஒரு டான்ஸு, தனியாக வரவா அட்ரா அப்புறான்னு அந்த விஜய்க்கே தெரிய ஒரு குத்துப்பாட்டு, சூப்பர் டான்ஸு. அதில் தியேட்டரில் விஜய் ரசிகர்கள் அதகலம் பண்ணுறாங்க. சும்மா சரியான டான்ஸ். இந்த படத்தில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. பொதுவாக இப்போ பொன்னியின் செல்வன் 96 படத்தை பார்த்த பிறகு த்ரிஷா மேரில் ஒரு கவர்ச்சி கன்னி அப்படிங்கிறது மறுபடியும் வந்துருச்சு. வயசாகிடுச்சு, அது வேறு விஷயம். அதை த்ரிஷாவுடைய ரசிகர்கள் த்ரிஷாவிடம் எதை எதிர்பார்த்து வருகிறார்களோ அது படத்தில் இல்லை. என்னென்னா த்ரிஷா ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் தாய். அதில் ஒரு கட்டம் சென்டிமெண்ட்டான கட்டம். விஜய் ரொம்ப அற்புதமாக நடித்த கட்டம் என்னென்னா, தன்னுடைய மனைவி த்ரிஷாவே இவன் பார்த்திபன் விஜயா இல்லாமல் லியோ விஜயா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுறார். இது விஜய்க்கு தெரிஞ்சு 20 வருஷம் என் கூட வாழ்ந்திருக்க, என்னை பற்றியே நீ சந்தேகப்பட்ட உன்னோட நான் இனிமேல் எப்படி வாழ்வேன் அப்படின்னு அழுவார். அந்த சீனில் விஜய் சோகத்தின் உச்சக்கட்டத்துக்கே போய் நடிப்பின் பரிமாணத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் பேந்த வெளிப்பார் த்ரிஷா. ஏன்னா விஜயோட ஆக்ஷனுக்கு ஈடு கொடுக்க முடியல த்ரிஷாவால். ஆனால் கடைசியில் என்னடா இப்படி அழுகுறாரு அப்படின்ட்டு கடைசி கட்டம் பெண்களுக்கு என்னென்னா, ஒன்று அழுவாங்க இல்லை கட்டி பிடிச்சிடுவாங்க கணவனை. அதேமாதிரி கட்டி பிடிச்சி ஒரு லிப்லாக் சிங் இருக்குது. அதாவது அந்த லிப்லாக் சிங் கூட ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தாமல் ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஆனந்த முத்தமாக தான் தெரியுது, ஒரு செக்ஸ் முத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் தம்பதிகள் சேர்ந்துருவாங்கன்னு வச்சுங்க. இந்த படத்தில் கௌதம் மேனன் ஃபாரஸ்ட் ரேஞ்சர். இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதே லோகேஷ் கனகராஜுக்கு தெரியல. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் நேராக இங்கே சென்னைக்கு ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலில் ஜெயிலே கைதி மன்சூர் அலியான் தண்ணி வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு மன்சூர் அலியானுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ அந்த பிராண்டு சாராயத்தை வாங்கிட்டு போகிறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு. மன்சூர் அலியான்னு சொல்கிறாரு, எந்த நாட்டிலையா நடக்கும்? ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரு ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கே அனுமதி கிடைக்காது, தண்ணியை வாங்கிட்டு போகிறாரு, தண்ணியை ஊற்றி கொடுக்குறாரு, இவரும் குடிக்காரான். இதெல்லாம் என்ன லோகேஷ் கனகராஜ்? சரி வேண்டாம். அதுக்கப்புறம் அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப எதிரிகளால் அச்சுறுத்தல் பயமுறுத்தல் வரும். அப்போ இவர் போய் கமிஷனர் ஆஃபீஸ்கிட்ட போய், எங்கே காஷ்மீர் கமிஷனர் ஆஃபீஸ்கிட்ட போய் எனக்கு துப்பாக்கி இந்த போலீஸ் வேணும் அப்படின்னோடனே ஒரு, ஐயோ சாதாரண ஆளுக்கெல்லாம் கொடுக்க முடியாதியா, நீ யார், நீ டீ ஷாப் நடத்தவன், உனக்கு எப்படி நான் போலீஸ் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே சட்டையை பிடிச்சிடுவார். யார் சட்டையை? ஒரு சாதாரண டீ ஷாப் நடத்துகிறவர் போலீஸ் கம்பெனி சட்டையை பிடிச்சிடுவார். 10-15 போலீஸ் விலைக்கு விடுவாங்க. இது நடக்கிற காரியமா?
போலீஸ் கமிஷனர் மேலே சட்டையை கையை வச்சாலே லட்டியால் போலீஸ்காரன் முதுகு தோலை உரிச்சிடும். அந்த சமயத்தில் அப்படி ஐஜியை விட பெரிய கேரக்டர் மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கௌதம் மேனன் பஞ்சாயத்து பேசுவார். அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. லாஜிக் மீறல்கள் இருக்கலாம், ஆனால் லாஜிக் மீறல்கள் வந்து இமய அளவுக்காக இருக்கணும். அதாவது லோகேஷ் கனகராஜுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னால் என்னென்னு தெரியல, கமிஷனர்னால் என்னென்னு தெரியல, துப்பாக்கி இந்த போலீஸுன்னா என்னென்னு தெரியல. சரி, இப்போது சில கேஸில் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கேஸு பெங்களூரில் நடத்துகிறோம், அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சில கோரிக்கை வரும். அதே மாதிரி இவர் கேட்குற கமிஷன் இமாச்சல பிரதேச அமைச்சர்கிட்ட போய் எனக்கு வந்து இங்கே உள்ள போலீஸ் வேண்டாம், தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் வந்து கேட்குறாரு. இதுதான் என்ன அபத்தம்? ஏன் எல்லா போலீஸும் வந்து பிளாக் ஷிப்பாக இருப்பான்? இல்லை, இது மாதிரி நிறைய இமாலய டைரக்ஷன் தவறுகள் இருக்கின்றன. அதே மாதிரி எதுக்காக இந்த லியோ விஜயையும் தங்கச்சியும் கொள்கிறாங்கன்னா நரபலியாம். எந்த நாட்டில் இருக்கார் லோகேஷ் கனகராஜ்? நரபலி கொடுக்க முடியுமா? இல்லை கொடுக்கறதுக்கு அன்னை பையனையும் அன்னை மகளையுமா கொல்லுவாங்க? என்னதையா இது? சரி, அதை விட கொடுமை என்னென்னா, இந்த மாதிரி நிறைய லாஜிக் எரர்கள் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். இதில் இந்த படத்தில் வந்து முக்கியமாக குறிப்பிட வேண்டியது யாருன்னா ஸ்டண்ட்டு மாஸ்டர் அன்பறிவு. படத்தில் 75% காட்சிகள் இருக்கின்றன. 75% காட்சிகளையும் இயக்கியவர் சண்டை காட்சி இயக்குனர் அன்பறிவு தான். அப்போல்லாம் லோகேஷ் கனகராஜ் தூங்கிட்டு தான் உட்காந்துப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஸ்டண்ட்டு காட்சிகள் தானே. இவர் பாட்டுக்கு வேறு படத்தோட வேலையை கவனிக்க போயிட்டாரோ என்னமோ தெரியல. அது மட்டும் இல்லை, ஒரு பெப்பு இல்லாமல் இன்டர்வலுக்கு அப்புறம் போகுது. இன்டர்வல் வரைக்கும் படம்லாம் இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பெப்பு இல்லாமல் போகுது. கொஞ்சம் தொய்வு விழுது. ஒரு 15 நிமிஷ காட்சிகளை வெட்டி எறிந்து விடலாமோ போல இருக்குது. கிளைமேக்ஸில் கொஞ்சம் படம் சுதாரிப்பாக வழக்கமான படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு புதுமையான படமாக தெரியுது. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் சொன்னால் உங்களுக்கு படம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். மிஸ்கின் முண்டக்கண்ணை வச்சு வில்லத்தனம் பண்ணுறாரு. அவர் செய்கிற வில்லத்தனத்தில் கடைசியில் போட்டுருவார் துப்பாக்கி வச்சு. ஒரே ஒரு விஜய் 100 பேரோட சண்டை போட்டு 100 பேரையும் வீழ்த்துவார். அது லாஜிக் மீறல் என்றாலும் சண்டை காட்சி இயக்குனர் அன்பறிவுடைய சாமர்த்தியத்தால் நம்ம உற்சாகமாக பார்க்க முடியுது. எல்லா சண்டை காட்சிகளுமே நன்றாக இருந்தது. சென்டிமெண்ட் காட்சியும் அந்த ஒரு சீன் நல்லா இருந்தது. மற்றபடி எல்லா காட்சிகளும் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, 40 நாள் அங்கே போய் 40 நாளுக்கு மேலே காஷ்மீரில் போய் உட்காந்து படம் வாங்கியிருக்காங்க. காஷ்மீரோட அழகு, கொள்ளை அழகு. அந்த கொள்ளை அழகை கேமராவில் படம் எடுத்துகிட்டு வந்திருந்தா நம்ம சந்தோஷமாக பாராட்டியிருக்கலாம். காஷ்மீரை காமிச்சது அந்த கழுதப்புலி காட்சி மட்டும்தான். மற்றபடி பனிப்பிரதேசத்தில் படப்பிடிப்பு நடத்தவே இல்லை. எல்லாமே இண்டோர் தான் நடத்தியிருக்காங்க. ஏங்க, ஊட்டியில் போய் யாருன்னா இண்டோரில் எடுப்பாங்களா? அதேமாரி காஷ்மீரில் போய் 40 நாள் தங்கி இண்டோர் ஷூட்டிங் நடத்திட்டு வந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். அவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. கோடிக்கணக்கான ரூபாய், 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பார் காஷ்மீர் படப்பிடிப்புக்கு. அந்த 100 கோடி ரூபாயை ஒரு 10 கோடி ரூபாய்க்காவது அந்த அழகாக காமிச்சிருக்க வேண்டாமா? அதையும் புத்திசாலித்தனம் இல்லாமல் கெடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். இறுதியாக ஒரே ஒரு கிளைமேக்ஸ் என்னென்னா, இந்த படம் லோகேஷ் கனகராஜ் படம், இந்த படம் லோகேஷ் கனகராஜ் படம்னு தம்மட்டம் அடிச்சுக்கிட்டாரு லோகேஷ் கனகராஜ். ஆனால் சொல்லப்போனால் இது லோகேஷ் கனகராஜ் படம் அல்ல, முழுக்க முழுக்க விஜய் படம். விஜய் ரசிகர்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். அப்பவும் இன்டர்வியூக்கு அப்புறம் கொஞ்சம் சொதப்பல் தான் விஜய் ரசிகர்களே சொல்லுவாங்க. படத்தில் எல்லார் முகத்துலேயும் இரத்த கீறல். விஜய் முகத்தில் இரத்த கீறல், சஞ்சய் தத்து முகத்தில் இரத்த கீறல், கௌதம் மேனன் முகத்தில் இரத்த கீறல், எல்லாம் அர்ஜுன் முகத்தில் மேலே இரத்த கீறல். ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் விஜயும் போடுற சண்டை காட்சி நல்லாயிருக்கு. மற்றபடி அவருடைய அந்த நடிப்பு சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே சுத்தமாக சொதப்பலாக தான் இருக்குது. மன்சூர் அலியான் வர்ற காட்சிகள் கொஞ்சம் தரமாகவும் கொஞ்சம் வில்லத்தனமாகவும் காமெடியாகவும் இருக்குது. விஜயோட ஒரு டான்ஸும் ஆடுறாரு பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு மன்சூர் அலியான். அது பாராட்டத்தகுந்த விஷயம். திரிஷாவை எதிர்பார்த்து போகிறவங்கெல்லாம் நிச்சயமாக ஏமாற்றம் அடைவாங்க. விஜயோட பரிணாம வளர்ச்சி நடிப்பு எதில் திரிஷாவால் நடிக்க முடியல.
இந்த படத்தில் சோகத்தை வெளிப்படுத்த முடியாமல் திணறியிருக்காரு த்ரிஷா. சஞ்சய் தத் எவ்வளோ பெரிய இந்தி நடிகர், அவரையும் நடிக்க விடாமல் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சிரிப்போடு சரி. லியோ குடும்பத்தோட விஜய் ரசிகர்கள் போய் பார்க்கலாம். ஒரு தடவை ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர்றது கஷ்டம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். டெரனம் ஹோம்ஸின் அதிரடி தள்ளுபடி. ரூபாய் 5000 செலுத்தி 2 லட்சம் வரை தள்ளுபடி பெறுங்கள். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். ஆர்த்தி ஸ்கேன்ஸ் லேப்ஸ் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட். கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7550075500.